பலாவர சட்டமன்ற தொகுதி அசினாபுரம். இங்க என்ன அடிப்படை தேவை இல்ல, என்ன இருக்கு, என்ன தவறு விட்டுருக்காங்க, அது மட்டும் நீங்க சொல்ல முடியுமா? குப்பை வண்டிக்கார் வர்றதில்ல, எங்களுக்கு சத்தம் போடுறாங்க, புரியுதுங்களா? நாங்கள் வீட்டிலேருந்து பக்கெட்டுக்கு வந்து அங்கே போடுறதுக்கு எங்கள் சும்மா இருக்க மாட்டோம், ஒரே சண்டை போடுறாங்க எங்ககிட்ட. நாங்கள் மாதம் மாதம் பைசா கொடுக்குறோம், 200ரூபா 100ரூபா 300ரூபான்னு போடுறோம். அப்படி இருந்தால் எங்கள் சத்தம் போடுறாங்க எங்களை. நாங்கள் எங்கே கொண்டு போய் போடுவோம் மக்கள்? நாங்கள் வயசானவங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம்? என்ன சொல்றாங்க பாட்டி? சார், நீங்க யாருன்னா கவுன்சிலர் எம்எல்ஏ கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? ரெண்டாவது வந்து குடி நோட் பண்றாங்க. என்ன பண்ற யாரு குடிச்சிட்டு வந்து இங்க அமங்கலம் பண்றானுங்க. வந்து இங்க குடி மட்டுமா இல்ல போதை பொருளும் புள்ளுங்க? போதை பொருளும் ஊசி போட்டு இங்க போட்டு போயிடுறானுங்க. ஊசி போட்டுன்னு ஊசியை கீழே போட்டு போயிடுறாங்க. போட்டு போயிடுறாங்க. கடைசியில் யார் பழிக்க ஆகுது? நாங்கள் இருக்க இங்கே வீட்டு ஹவுஸ் ஓனர் தானே இப்போ கேட்டு போகிறோம் அந்த ஆள் என்ன போதை பொருள் பயன்படுத்துறாங்கன்னு உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ செல்வா ஒரு நிமிஷம் சீக்கிரம் வா. எம்எல்ஏ வந்து ஒன்னுங்க ஒரு ஆணியம் கொடுங்கல கவுன்சிலர், எந்த ஒரு ஆணியம் கொடுங்க. இப்போதான் இந்த மாதிரி இருக்கா? இந்த ஆட்சியில கடந்த ஆட்சி அதே மாதிரி தான் இருக்கு. மாற்றம் வந்து உங்களுக்கு எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதாவது முன்னாடி இருந்த இலையும் சரியில்லை, சூரியனும் சரியில்லை. ஆமா, சூரியன் பட்டா இலை உதிக்கும்வாங்க, இலையும் உதிக்கல, சூரியனும் உதிக்கல. நம்ம பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ஈகா அண்ணன் கூட வந்து பார்க்கலையா? எதுவுமே பார்க்கல வந்து. சொல்லுங்கம்மா. இப்போ வராங்களாப்பா இங்க? ஊசி இல்லாம போட்டு போறாங்க. என்னென்ன செய்யணும்? கார்ப்பரேஷன்ல இருந்து கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணனும். குப்பை எடுக்கணும். அப்புறம் உங்க ஏரியா எம்எல்ஏ வந்து உங்களை மாசத்துக்கு ஒரு முறையாவது, அது வந்து விஜய் என்ன வந்து ப்ராமிஸ் பண்றாரு, அந்தந்த தொகுதி எம்எல்ஏ அந்தந்த தொகுதிக்கு மந்த்லி ஒன்ஸ். ப்ராமிஸ் பண்ணல, நான் கிழிச்சிடுவேன் நான். அத ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு, நிறைய வாய்ப்புலாம் வேணாம், ஒரு வாய்ப்பு கொடுங்க போதும். இந்த தடவை விசிலுக்கு போடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்க தொகுதிக்கு மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணுவாங்க மேடம். அந்த ஃபேம்ப்ளெட்டில் காட்டியிருக்கேன் பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்கள். காமாட்சி மேடம் அவங்க கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் தொகுதியை விசிட் பண்ணுவாங்க. அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாமே டிப்யூட் பண்ணுவாங்க. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நன்றிம்மா.